அதிகாலை போராட்டம். விடியற்காலை 4 மணி. உலகம் இன்னும் போர்வைக்குள்ள கதகதப்பா தூங்கிட்டு இருக்கும்போது, இந்த சத்தமில்லாத பனிப்பொழிவ சீழ்ச்சிக்கிட்டு ஊருக்கே அலாரம் வைக்கிற சத்தம்தான் இந்த பஸ்ஸோட ஹார்ன் சத்தம். ஆனா இந்த சத்தத்துக்கு பின்னாடி 2 மனுஷங்களோட போராட்டமான வாழ்க்கை இருக்குன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நாம டிக்கெட்னு கேக்குற அந்த சத்தத்துக்கு பின்னாடி அவங்க வீட்ல ஃபீஸ்னு கேக்குற பிள்ளைகளோட குரலும், பணம்னு கேக்குற கடன்காரனோட மிரட்டலும் ஒளிஞ்சிருக்கு. ஒரே ரூட் பஸ், ஒரே சம்பளம், 2 பேருக்கும் ஒரே கவர்ல தான் மாச கடைசி கிடைக்குது. ஆனா மாசம் பிறந்தா அந்த 1ஆம் தேதி காலையில ஒருத்தர் முகத்துல தன் மகளோட காலேஜ் ஃபீஸ கட்டிட்டோங்கிற ஒரு நிமிர்ந்த நிம்மதி, ஆனா இன்னொருத்தர் முகத்துல பஸ் ஸ்டாண்ட் வாசல்லையே வட்டி கேட்டு வந்து நிற்கப் போற அந்த மனுஷனை நினைச்சு ஸ்டியரிங்க பிடிக்கக்கூட தெம்பில்லாத ஒரு நடுக்கம். 2 பேரோட சீட்டும் ஒண்ணுதான், அவங்க ஓட்டுற வண்டியும் ஒண்ணுதான். ஆனா ஒருத்தர் மட்டும் வாழ்க்கையில வேகமா முன்னேற போறாரு, இன்னொருத்தர் அதே இடத்துல ஏன் நின்னுட்டு இருக்காரு? இது வெறும் பஸ் ஓட்டுற கதை இல்லங்க, நாம நம்ம உழைப்ப, நம்ம பணத்தை எப்படி ஓட்டுறோங்கிற கதை. இந்த 15 நிமிஷம் உங்க வாழ்க்கை பயணத்தோட ரூட்டையே மாத்தப் போகுது. ஏன்னா வண்டிய வேகமா ஓட்டுறவன் டிரைவர் இல்ல, தான் குடும்பத்தோட பொருளாதாரத்தை மேடு பள்ளம் இல்லாம ஓட்டுறவன்தான் உண்மையான டிரைவர். சரி, ஒரே இடத்துல ஆரம்பிச்சு வேற வேற பாதையில முடியிற இந்த 2 பேரோட பயணத்தை நேர்ல பாப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையில 2 பேர். ஒருத்தர் டிரைவர் மருது, 10 வருஷம் சர்வீஸ். ரோட்ல இருக்கிற எவ்வளவு பெரிய வளைவா இருந்தாலும் சரி, கண்ண மூடிக்கிட்டு ஸ்டீரிங்க திருப்புறதுல கில்லாடி. ஆனா வீட்டு பட்ஜெட்ல வர்ற வளைவு நெளிவுகளை சமாளிக்க தெரியாம பணத்தை நிர்வகிக்கிற விஷயத்துல கோட்டை விட்டுருவாரு. இன்னொருத்தர் அதே வண்டியில டிக்கெட்டு குடுக்கற கண்டக்டர் கணேசன். இவரு கணக்குல புலி. கையில இருக்கிற சில்லற காசுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு இவருக்கு அத்துபடி. சம்பள நாள் அன்னிக்கு மருதுவோட முகத்தை பார்க்கணுமே. அந்த ஒரு கவர் கைக்கு வரும்போது சந்தோஷப்படுறதை விட ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரிதான் அவர் முகம் இருக்கும். கணேசன் கிட்ட மெதுவா புலம்புவாரு. என்ன பண்றது கணேசா, மாசம் பூரா ஸ்டீரிங்கு பிடிச்சு கை கால் எல்லாம் வலிக்குது. சரி, சம்பளம் வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த கவரை பிரிக்கிறதுக்குள்ளேயே கடன்காரன் லிஸ்ட் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. மளிகை கடைக்காரன், பால்காரன், அப்புறம் அந்த வட்டிக்காரன் செல்வம், இவங்களுக்கே பாதிக்கு மேல போயிடுது. மிச்சம் இருக்கிற சொற்ப காசை வச்சுக்கிட்டு அடுத்த 30 நாளைக்கு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு தெரியலையே. இது மருதுவோட ஆதங்கம் மட்டும் இல்லங்க, நம்மள பல பேரோட நிதர்சனமான நிலைமை இதுதான். ஆனா அதே பஸ்ல அதே சம்பளம் வாங்குற கணேசன் அப்படி இல்ல. அவர் முகத்துல ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்கிற காசுல இருந்து வரல. எந்த பணத்தை எங்க நிறுத்தணும், எதை எங்க திருப்பணும்னு அவருக்கு தெரிஞ்ச அந்த வித்தையிலிருந்து வருது. கணேசன் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே அந்த பணத்தை மேலாண்மை பண்ற ரகசியத்தை மருதுவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ரகசியம், வாங்க பாப்போம். தினசரி பேட்டா, அந்த சில்லறை ரகசியம். சரி, இப்போ அசல் மேட்டருக்கு வருவோம். இந்த டிரைவர் கண்டக்டர் வேலையில இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மாச சம்பளம் இல்லாம தினமும் கையில கிடைக்கிற அந்த டெய்லி பேட்டா. ஆனா பல பேருக்கு அது ஒரு சாபக்கேடா முடிஞ்சிடுது. எப்படின்னு பாப்போமா? இப்போ ஒரு நாளைக்கு 400 ரூபாய் பேட்டா கிடைக்குதுன்னு வைப்போம். நம்ம மருதுவோட கணக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னப்பா, இன்னைக்கு 400 ரூபாய் வந்திருக்குல்ல, காலையில ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ, கூடவே 2 சூடான வடை. மதியம் டியூட்டி முடிஞ்சதும் அந்த ரவுண்டானா கிட்ட இருக்கிற ஹோட்டல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ், அப்படியே ஒரு சைட் டிஷ். சாயந்திரம் வண்டிய ஷெட்டுல விட்டதும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி, மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ். இப்படி அந்த 400 ரூபாயையும் அன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ளேயே காலி பண்ணிடுவாரு. அவருக்கு அது வெறும் சில்லறை காசு. ஆனா அதே 400 ரூபாய நம்ம கணேசன் அண்ணன் பாக்குற விதம் வேற. அவர் மருதுவோட தோள்ல கை போட்டு சொல்றாரு, மருது, இந்த 400 ரூபாய வெறும் சில்லறையா பாக்காத. இதுதான் கஷ்ட காலம்னு ஒன்னு வரும்போது உனக்கு கிடைக்க போற அவசர கால ஆக்சிஜன். நான் என்ன பண்ணுவேன்னு கேளு. இந்த 400 ரூபாய நான் 3ஆ பிரிக்கிறேன். 1, 150 ரூபாய் சாப்பாட்டுக்கு, டீ, டிஃபன், மதியம் சாப்பாடு எல்லாம் இதுக்குள்ளேயே முடிச்சுப்பேன். 10 ரூபாய கூட இதை தாண்ட விட மாட்டேன். 2, 100 ரூபாய் வீட்டுக்கு. இது ரொம்ப முக்கியம் மருது. சாயந்திரம் வீட்டுக்கு போகும்போது 1 கிலோ காய்கறியோ பழமோ இல்ல வீட்டுக்கு தேவையான பாலோ வாங்கிட்டு போவேன். இதனால மாச சம்பளம் வரும்போது என் பொண்டாட்டி காய்கறி செலவுக்குன்னு தனியா காசு கேட்க மாட்டா.
3. மிச்சம் 150 ரூபாய். இதுதான் என்னோட மேஜிக். இத தொடுறதே இல்ல. நேரா கொண்டு போய் ஒரு தனி பர்ஸ்ல வச்சிடுவேன். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு நாளைக்கு 150 ரூபாய்னு கணக்கு வச்சா மாசம் கடைசியில 4500 ரூபாய் உங்க கையில நிக்கும். வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54,000 ரூபாய். எந்த கடனும் இல்லாம வட்டியும் இல்லாம உங்க கையில இருக்கிற இந்த சில்லறை காசு தான் ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பலம். ஆனா நாம தான் சில்லறை தானேன்னு அத சிதற விட்டுடுறோம். மாச சம்பளம், அந்த பட்ஜெட் மேஜிக் 70-20-10 ரூல். இப்போ மாசம் 1ஆம் தேதி வந்தாச்சு. பஸ் டிப்போவே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். எல்லார் கையிலயும் அந்த வெள்ளை நிற சம்பள கவர். நம்ம மருது அண்ணன் கையிலயும் 25,000 ரூபாய் இருக்கு. ஆனா அந்த பணத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம ஏதோ வெடிகுண்ட பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு நடுக்கத்தோட நிக்கிறாரு. அப்போ நம்ம கணேசன் அண்ணன் வராரு. மருதுவோட தோள்ல தட்டி ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து அந்த 70-20-10 பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மருது, இந்த 25,000 ரூபாய வெறும் காசா பாக்காத. இதுவும் அடுத்த ஒரு வருஷத்துக்கான நிம்மதி. இத 3 பாகமா பிரிப்போம். 1. முதல்ல 70%, அதாவது 17,500 ரூபாய். இத ஒரு ஓரமா எடுத்து வச்சுடு. இதுவும் வீட்டு வாடகை, அரிசி, மளிகை, கரண்ட் பில், அப்புறம் உன் பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ். இதுதான் உன்னோட வாழ்வாதார காசு. 70% காசு உன் குடும்பத்துக்கே போயிடுது. சோ பயப்படாம செலவு பண்ணலாம். 2. அடுத்த 20%, அதாவது 5,000 ரூபாய். இத உன்னோட பழைய கடன்களை அடைக்க மட்டும் பயன்படுத்து. வட்டிக்கு மேல வட்டி கட்டிக்கிட்டே இருக்காத மருது. முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட்டை குறைக்க பாரு. அப்போதான் அந்த சுமை குறையும். மிச்சம் இருக்கிற 10%, அதாவது 2,500 ரூபாய். இதுதான் உன்னோட எதிர்காலம். வெறும் 2,500 தானான்னு நினைக்காத மருது. இத ஒரு ஆர்டில, அதாவது ரெக்கரிங் டெபாசிட்ல போடு. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளோட மேல் படிப்புக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ அன்னிக்கு யாரோட வாசல்லையும் போய் பணம் கொடுங்கன்னு கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மருது மெதுவா கேக்குறாரு, என்ன கணேசா சொல்ற? வெறும் 5,000 ரூபாய வச்சு என்னோட பல வருஷ கடனை அடைக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? கணேசன் அண்ணன் சிரிக்கிறாரு. ஒரே நாள்ல ஆகாது மருது. ஆனா தினமும் நீ அந்த பேட்டால மிச்சம் பண்ற 150 ரூபாய் இருக்கே, அது மாசத்துக்கு 4,500 ரூபாய் ஆகுது. அந்த 4,500ஐயும் இந்த 5,000ஐயும் சேர்த்தினா ஒரு மாசத்துக்கு உன்கிட்ட கிட்டத்தட்ட 9,500 ரூபாய் கையில நிக்கும். ஒரு வருஷத்துல 1,00,000 ரூபாய்க்கு மேல உன் கடனை தீர்க்க முடியும் பாரு. யோசிச்சு பாருங்க நண்பர்களே. 70% செலவுக்கு, 20% கடனுக்கு, 10% சேமிப்புக்கு. ஆரம்பத்துல இது கஷ்டமா தெரிஞ்சாலும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க கடன் இல்லாம நிமிர்ந்து நிக்கும்போதுதான் இதோட அருமை புரியும். ஒரு புதிய பயணம். நண்பர்களே, கதை இதோட முடியல. மருது இன்னைக்கு ஒரு புது மனுஷனா மாறிட்டாரு. முன்னாடியெல்லாம் சம்பள நாள் அன்னைக்கு ஸ்டியரிங்க பிடிக்கிற கை பதட்டத்துல நடுங்கும். ஆனா இப்போ மருதுவோட கை அந்த ஸ்டியரிங்க ரொம்ப கம்பீரமா பிடிச்சிருக்கு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சு கணேசன் அண்ணன் சொல்லிக் கொடுத்த அந்த 70-20-10 ஃபார்முலா படி தன் வாழ்க்கை பயணத்தை மேடு பள்ளமில்லாம சரியா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் வீட்டுல கடன்காரமோட சத்தமில்ல, தன் மகளோட எதிர்காலத்தை பத்தின அழகான கனவுகள் மட்டும்தான் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு டிரைவர், கண்டக்டர் அண்ணன்மார்களே, இல்ல எந்த வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியமில்லைங்க. வர்ற பணத்தை நாம எப்படி மேலாண்மை பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்க பஸ்ஸோட ஸ்டியரிங் எப்படி உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா விபத்து இல்லாம பயணம் அமையுமோ, அதே மாதிரி உங்க பணமும் உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தோட பயணம் நிம்மதியா அமையும். ஞாபகம் வைத்துக்கோங்க, சேமிப்புங்கிறது வெறும் காசில்ல, அது உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு. இந்த முயற்சியில, இந்த விழிப்புணர்வு பயணத்துல நம்ம கீப் சேவிங் குடும்பம் எப்பவும் உங்க கூடவே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க சக ஊழியர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க மூலமா இன்னொரு குடும்பம் கடன் இல்லாம நிமிர்ந்து நிற்கலாம். நீங்க எப்படி உங்க பணத்தை மிச்சப்படுத்துறீங்க? உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.